தற்போது ஒரு அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விசச்சாரை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூடிய தொடர் நிலையில் தற்போது தொடர்ந்து அதிமுகவினர் அங்கு அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தை தொடங்கியதும் எதிர்க்கட்சித் தலைவர் அனைவரும் அமர வைத்துவிட்டு பேசுமாறு சபாநாயகர் அப்பாவு அறிவுறுத்தல் செய்தாலும் தொடர்ந்து அவையை மதிக்காமல் இருப்பது தவறு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவையை மதிக்காமல் அதிமுகவினர் அமளி ஈடுபட்டுள்ளனர். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அவை காவலர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றலாம் எனவும் இன்று ஒரு நாள் அவர்கள் சட்டப்பேரவை உள்ளே வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். நீதி வேண்டும் என அதிமுகவினர் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் கோஷங்களை எழுப்பி வருவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை 9:30 மணி அளவில் சட்டப்பேரவை கூடியதும் வினாக்கள் விடைகள் நேரம் தொடங்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். இருந்தபோதிலும் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் எனவும் வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பேசிய சபாநாயகரை பொறுத்தவரையில் அனைவரையும் அமர கூறிவிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து பேசலாம், சட்டமன்றத்தை மதிக்க வேண்டும், அவையை மதிக்காமல் இருப்பது தவறு என சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய பிரச்சனைக்காக இங்கு வந்திருக்கிறீர்கள், தங்களுக்கும் விதி என்பது என்ன என்பது தெரியும், வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகு பேச அனுமதி தருகிறேன் எனவும் சபாநாயகர் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்டவை குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அவை காவலர்களை கொண்டு வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டுள்ளதோடு இன்று ஒரு நாள் அவர்கள் சட்டப்பேரவைக்குள் அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று தொடர்ச்சியாக அவர்களை அவை காவலர்கள் வெளியேற்றலாம் எனவும் சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இருந்தபோதிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் சட்டப்பேரவையில் கோஷமிட்டிருக்கிறார்கள். நீதி வேண்டும் என தொடர்ச்சியாக அவர்கள் கோஷமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய சபாநாயகர் அப்பாவை பொறுத்தவரையில் சட்டமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அதிமுகவினர் செய்வதை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவையை மதிக்காமல் இருப்பதை அவமதிப்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவும் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக இந்த பகுதி முழுவதுமாக காவல்துறை பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவது நாளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்குள் வருகை தந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து மூன்றாவது நாளாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்றிருக்கிறார்கள். நேற்று ஒரு நாள் அதிமுக போராட்டம் காரணமாக பங்கேற்காமல் இருந்த நிலையில் மூன்றாவது நாளாக இன்றும் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு கருப்பு சட்டை அணிந்தே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இருந்தபோதிலும் பேரவை தொடங்கியதும் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவை காவலர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக வெளியேற்றி வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதோடு தொடர்ச்சியாக நீதி வேண்டும் என அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கோஷமிட்டவாறு வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் ஆளுநர் RN ரவியையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு 11:40 அளவில் நேரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது வெளிநடப்பில் ஈடுபட்டுள்ள அவர்கள் 11 மணி அளவில் சட்டப்பேரவை வளாகத்திற்கு இருந்து புறப்பட்டு தொடர்ச்சியாக ஆளுநர் மாளிகைக்கு சென்று திமுக அரசின் மேல் பல்வேறு புகார் மனுக்களை அளிக்க இருக்கிறார்கள். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே ஆளுநர் மாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக தற்போது சட்டப்பேரவை வளாகத்திற்குள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோஷமிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அதிமுகவினர் வெளிநடப்பு செய்துள்ளனர். இன்றைய சட்டசபை நிகழ்வுகள் என்னென்ன, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் சரியாக காலை 9:30 மணி அளவில் கூடியது. பேரவை கூடியதும் வினாக்கள் விடைகள் நேரம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. பொதுப்பணி, நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள் துறை, அதே போல சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று காலை நடைபெற இருக்கிறது. விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசுவார்கள்.
வெளியிடுவார்கள். இறுதியாக உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் ஏவாவேலு, மெய்யநாதன், அதே போன்று மதிவேந்தன் ஆகியோர் பதிலுரை அளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். அத்துடன் காலை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நிறைவு பெறும். தொடர்ச்சியாக இன்று மாலை 5 மணி அளவில் மீண்டும் சட்டப்பேரவை கூட இருக்கிறது. மாலை தினத்தை பொறுத்தவரையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, அதே போன்று சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற இருக்கிறது. அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசுவார்கள். இறுதியாக அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், செஞ்சி மஸ்தான், கயல்விழி செல்வராஜ், அதே போன்று சிவசங்கர் ஆகியோர் பதிலுரை அளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். நந்தினி, தற்பொழுது அதிமுக வெளிநடப்பு செய்துள்ள இந்நிலையில் அங்கு செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது குறித்த தகவலை பதிவிடலாம். நிச்சயமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக சட்டப்பேரவை வளாகத்திற்குள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், தொடர்ச்சியாக சட்டப்பேரவைக்குள் தங்களை பேச அனுமதிக்காமல் இருப்பதற்கு தொடர்ச்சியாக நீதி கிடைக்க வேண்டும் என்ற வகையில் அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இதனிலையில்தான் கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரம் தொடர்பாக கடந்த 3 நாட்களாகவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 3 நாட்களுமே சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்துதான் அவர்கள் வருகை தரார்கள். அந்த வகையில் தான் இன்றைய தினமும் அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்த நிலையில் சட்டப்பேரவை தொடங்கியவுடன் கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் எனவும் கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார்கள். இருந்த போதிலும் அந்த கோரிக்கை மறுக்கப்பட்டதை அடுத்து அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து சபாநாயகர் அவை காவலர்களை கொண்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்ற உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வெளிநடப்பில் ஈடுபட்டதோடு வளாகத்திற்குள் தொடர்ச்சியாக நீதி வேண்டும் என்ற வகையில் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். எதிர்க்கட்சிகள் பேசுவது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை, அதே போன்று தங்களை பேச அனுமதிப்பதில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். நந்தினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.